நாம் நேற்றைய நிகழ்வில் பஞ்சாங்கத்தில் வாரம் பற்றி பார்த்தோம். அடுத்தது திதியை யார் சரியாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். திதினா வேறு ஒன்றும் இல்லை, சந்திரன் பூமியை சுற்றியுள்ள சுற்றுப்பாதையில் 30 சமகோண பிரிவுகள் ஒவ்வொன்றையும் சந்திரன் கடக்க எடுக்கும் காலத்தை தான் குறிக்கும். அமாவாசையிலிருந்து வரையான வளர்பிறை திதிக்கு சுக்லபட்ச திதின்னு பேர். அதே மாதிரி பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய தேய்பிறை திதிக்கு கிருஷ்ணபட்ச திதின்னு பேர். அந்த அமாவாசைக்கு பக்கத்தில் வரக்கூடிய அதே 14 திதிகள் தான் கிருஷ்ணபட்ச திதிக்கு பக்கத்துலேயும் அதே பேரில் தான் அழைக்கப்படும். அமாவாசை முடிஞ்சு முதல் நாள் அடுத்ததாக வரக்கூடியது பிரதமைன்னு பேர். ரெண்டாவது வரக்கூடிய திதிக்கு துதியைன்னு பேர். 3க்கு திருதியைன்னு பேர். 4 சதுர்த்தின்னு பேர். 5 பஞ்சமின்னு பேர். 6 சஷ்டின்னு பேர். 7 சப்தமின்னு பேர். 8 அஷ்டமின்னு பேர். 9 நவமின்னு பேர். 10 தசமின்னு பேர். 11 ஏகாதசின்னு பேர். 12 துவாதசின்னு பேர். 13 திரையோதசின்னு பேர். 14 சதுர்த்தசின்னு பேர். இப்படித்தான் இந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய கிருஷ்ணபட்ச திதிக்கும் பேர் இதே ஆர்டரில் தான் வரும். என்ன ஆர்டர் அப்படின்னாக்கா, பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அட்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி அப்படின்னு. திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு கணக்கு இருக்குது. அடுத்ததான் நம்ம கரணம் அப்படிங்கிறத பற்றி அடுத்ததில் பார்ப்போம்.